ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஆபிரகாமை பற்றி தான் பார்க்க போறோம். ஏற்கனவே ஆபிரகாம் பற்றி ஒரு மெசேஜ் பேசியிருந்தேன். இது ஆபிரகாமுடைய 2ஆம் பாகம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு என்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஏன் ஆவியானவர் ஆபிரகாமை தாவீதை மட்டும் மென்ஷன் பண்ணுகிறார்? வேற பரிசுத்தவான்கள் இல்லையோ? ஏன் இவர்களை மட்டும் மென்ஷன் பண்ணுகிறார்? வேதத்துல எல்லா இடத்துலையும் நீங்க பாத்தீங்கன்னா, நான் ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனாய் இருக்கிறேன் என்றுதான் நிறைய இடத்துல பேசியிருக்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. அப்ப ஏன் இதுல ஆபிரகாமை தாவீதை மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கிறது? ஏன்னா ஆபிரகாமும் தாவீதும் இயேசுவினுடைய மரணத்துக்கு முன் அடையாளமாக வந்தவர்கள். நீங்க நினைக்கலாம், என்ன ஆபிரகாம் என்ன முன்னடையாளமா இருந்தான்னு சொல்லி. இப்போ ஒரு கேள்வி, ஆபிரகாம் இயேசுவை கண்டானா? இதுக்கு இயேசு என்ன சொல்ல தெரியுமா? வாசிக்க கேட்போமா? யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். இயேசு கிறிஸ்து உங்களுடைய பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்று. அப்போ ஆபிரகாம் இயேசுவை கண்டானா? கண்டான். என்னையா புதுசா இருக்கு, பழைய ஏற்பாட்டுல இயேசு இருந்தாரா அப்படின்னு கேட்கலாம். வேதத்துல எங்கெல்லாம் கர்த்தருடைய தூதனானவர் என்று வருதோ அது ஃபுல்லாவே குமாரனாகிய இயேசுவை தான் குறிக்கும். ஆபிரகாம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தை நீ வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் மம்ரே சமபூமியில மத்தியான வேலையில கூடார வாசல்ல, உஷ்ண வேலையில கூடார வாசல்ல உட்கார்ந்துருக்கும் போது ஒரு 3 தூதருக்கு எதிராக வருவாங்க. நீங்க வேதத்துல வாசிக்கலாம். அவங்களுக்கு அப்பம் சுட்டு கொடுத்து வெண்ணையும் பாலையும் கொடுத்தான்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அந்த 3 தூதர்கள் சோதம் போகும்போது 2 தூதர்கள் தான் போனாங்க, ஒரு ஆள் போகல. யார் போகலன்னா இயேசு போகல. ஏன்னா வசனங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு. அந்த சோதம் பரிசுத்த குலைச்சலாய் கிடக்கிறது. அதனால் இயேசு அங்க பிரவேசிக்கல. இயேசு ஆபிரகாமை சந்தித்ததோட இயேசு வந்துட்டாரு. அப்போ இந்த ஆபிரகாம் எப்படி இயேசு மரணத்துக்கு முன்னோடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுவார் ஆபிரகாம் பார்த்து, உன் குமாரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனாகிய ஈசாக்கை நான் காண்பிக்கும் மலையில் ஒன்றில் அவனை பலியிடுன்னு ஆண்டவர் சொல்லுவாரு. எப்படி ஆபிரகாமுக்கு ஈசாக்கு நேச குமாரனா இருந்தானோ அதே போலதான் பிதாவுக்கு இயேசு நேசகுமாரனும் ஏகபுத்திரனுமா இருந்தாரு. அதனால்தான் இயேசு ஞானஸ்தானம் எடுத்து கரையேறும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் வந்துச்சு, இவர் என்னுடைய நேசகுமாரன் சொல்லி, இவரில் பிரியமாயிருக்குன்னு சொல்லி. அப்போ அதே போலதான் ஆபிரகாமுடைய நேசகுமாரன் ஈசாக்கை பலியிட கூட்டு போறான். இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச சம்பவம் தான். எப்படி கூட்டு போவான்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து ஒரு குறிப்பிட்ட இடம் வர ஈசாக்கை கழுதையில சுமந்து வருவான். அதே போலதான் இயேசுடைய கடைசி வாரத்துல, சிலுவையில் அடையப்படுற கடைசி வாரத்துல இயேசுவும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து எருசலேம் வர எதுலதான் வருவா தெரியுமா? கழுதையில தான் வருவாங்க. ஒரு குறிப்பிட்ட இடம் வர விறகு, அதாவது மரத்தை ஆபிரகாமுடைய வேலைக்காரர்கள் சுமந்து கொண்டு வந்தாங்க ஒரு குறிப்பிட்ட இடம் வர. அதே போலதான் இயேசுடைய சிலுவை மரத்தையும் ஒரு குறிப்பிட்ட இடம் வர சிரேனே ஊரானாகிய சீமோன் சுமந்து கொண்டு வந்தான். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அப்புறம் அந்த மரத்தை ஈசாக்கு சுமந்து, அந்த பலி செலுத்த ஈசாக்கு தான் சுமந்து கொண்டு போனான். ஈசாக்கு சின்ன பையன்,
சுமக்க முடியாது. அதனால ஒரு சைடு தோல்லையும் ஒரு சைடு கரையிலையும் போட்டு இழுத்து வந்தான் என்று சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவும் சிரேனே ஊரனாகிய சீமோன் சுமந்த இடம் வரைக்கும், அதுல இருந்து அந்த குறிப்பிட்ட சிலுவையில் அறையப்பட்ட இடம் வரை சிலுவை மரத்துல ஒரு சைடு தோல்லையும் ஒரு சைடு தரையிலையும் போட்டுதான் நிச்சயித்ததை இழுத்துட்டு வந்தாரு. இப்போ ஆண்டவர் காமிச்ச இடத்துக்கு வந்தாச்சு. இப்ப ஈசாக்க ஆபிரகாம் கையும் காலை கட்டி பலிபீடத்துல மரத்தை வைத்து கத்தி ஓங்குறான். நீ வேதத்தை படிச்சு பாருங்க. ஆபிரகாம் யார் கூட தெரியுமா? கர்த்தருடைய தூதனவர். கர்த்தருடைய தூதனவர்னா யார் தெரியுமா? இயேசு அதை பார்க்கிறாரு. அது ஆபிரகாமே பிள்ளையாண்டன் மேல் கைப்படாத, பிள்ளையான் கைப்படாத. இந்த இடத்துல மறிக்கக்கூடிய இடத்துல, இந்த இடத்துல மறிக்கக்கூடியவன் அவன் கிடையாது. இந்த இடத்துல மறிக்க போறது நான் தான். என்னுடைய மரணத்துக்கு ஒரு சோதனை முயற்சி தான் உன்னுடைய குமாரனுடைய பலி செலுத்துதல். எந்த இடத்துல ஆபிரகாம் தன் குமாரனுக்கு பலிபீடம் கட்டினானோ அதே இடத்துல தான் குமாரனாகிய இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அதனால்தான் ஆபிரகாம் இயேசுக்கு முன்னோடியாக வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் மத்திய 1:1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து வம்ச வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அடுத்த தாவீது இருக்கும்போது தாவீதை குறித்து நான் பேசுகிறேன். இப்போது விடைபெறுகிறேன். நன்றி.